எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஃப்ரைட் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு ஸ்பெஷல் மலேசியன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். இதை செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 8 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போடுங்க. 8 மிளகாயை நான் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா சாஃப்டாக ஆனதும் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு மிக்சியில் போடுங்க. உங்ககிட்ட எந்த மிளகாய் இருக்கோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கிறேன். மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குன்னு. எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரைச்ச மசாலா பேஸ்ட்டு போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ நம்ம மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. மசாலால இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி ட்ரை ஆயிட்டு இருக்கு பாருங்க. மசாலா பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் காயெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் 1 பவுல் மஷ்ரூம் நறுக்குனது சேர்க்குறேன். இது 200 கிராம் போல் இருக்கும். நெக்ஸ்ட் 1/2 கப் பச்சை குடமிளகாய் நறுக்குனது, 1/2 கப் மஞ்சள் குடமிளகாய் நறுக்குனது, 1/2 கப் சிவப்பு குடமிளகாய் நறுக்குனது போடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த காயெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீன்ஸ், கேரட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 5 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 கப் வேக வச்ச சோளம் சேர்க்குறேன். அடுத்து 1/2 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இந்த மாதிரி காம்பினேஷனில் காயெல்லாம் எடுத்திருக்கேன். இதை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் ரைஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வேக வச்ச சாதத்தை சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் 250 ml கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நான் அரிசியை வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்திருக்கேன். சாதத்தை மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், உடையாமல் பார்த்துக்கோங்க. வேக வச்ச சாதத்தை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி போடும்போது நல்லா ட்ரையாக இருக்கும். அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயத்தாள் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நான் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயத்தாள் சேர்க்குறேன். வெங்காயத்தாள் நல்ல ஒரு ஃப்ளேவரும் க்ரன்ச்சினஸும் கொடுக்கும். நான் வெறும் காய் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸை பண்ணுறேன். நீங்கள் முட்டை இல்லைனா சிக்கன், உங்களுக்கு பிடிச்ச ப்ரோட்டீன் கூட சேர்த்துக்கலாம். மலேசியன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்கள். நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் வீக்கெண்ட்ஸ் ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.